அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னாச்சு? என்ன ஏதோ பிரச்சனை, நீங்க ரொம்ப முடியல அப்படின்னீங்க. என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? எனக்கு தான் உடம்புக்கு சரியில்லை தம்பி. மறுபடியும் அந்த பழையபடிக்கு மாதிரி உப்புக்கு நீ இதா இருக்கான், நரம்பு தளர்ச்சி இருக்கான். அவன் கேட்டதுமே அவனுமே அழுகிறேன். நான் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன்? நான் செத்து போறேன், நான் இருந்து உனக்கு பாரமாத்தானே இருக்கிறேன்னு அப்படி சொல்லி அழுகிறேன். ஆனா மனசு அவனுக்கும் சரியில்லை, எனக்கும் சரியில்லை. என்னமாச்சும் பண்ணிக்கு நான் செத்து போறேன், இருந்தேன்னா உனக்கு பாரமா இருப்பேன்னு சொல்ல. இல்லை, நம்ம பெத்தவங்க எப்படி இருக்க முடியும்? இப்ப பாத்துட்டு வந்ததா? ஆமா, எக்ஸ்ட்ரா எடுத்து பார்த்ததா? ஸ்கேன் உன்னை ஃபுல் பாடி செக்அப், அந்த ஸ்கேனை உன்னை எடுத்துருவோம். ஏன்னா அவன் மனக்குழப்பத்துல இருந்து அவனை முதல்ல வெளியில கொண்டு வரணும். தம்பி, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இங்க பாரு, அன்னைக்கு அண்ணன் என்ன சொன்னேன், நல்லா தானே இருந்த. அவளுக்காக தான் நீ வாழ்ற. நம்மளால முடியும், சரியாயிருந்தா என்னவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நம்ம மைண்ட் செட்டு தான். சரியா? நீ கொஞ்சம் மாற. அவங்க அழுகுறாங்க பாரு, அவங்க பாவன பார்வையும் தெரியாம, ஏற்கனவே அப்பாவோட சப்போர்ட் இல்லாம தெருவா ஊது வித்து வித்து உன்னைய பாத்துக்கிறாங்க. எந்த ஒரு தாய்க்குமே தான் பிள்ளை இப்படி சொல்றப்ப அது வெளி வேதனை. கண்ணு தெரியலனா கூட அவங்க உன்னை காப்பாத்தான் நினைக்கிறாங்க. அவன் உயிரோட இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் இருக்கிற உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் நல்லா வாழணும். மனசு வேதனை உடஞ்சு போறாங்க பாரு அவங்க. நீ நல்லா இருப்படா, நான் சொல்றேன், நீ நல்லா இருப்ப. உன் மனசுக்கு நீ நல்லா இருப்ப, அவங்க மனசுக்கு அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்க உனக்கு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க, அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நீ நினைக்கிற. ஆனா நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், உன்னை இந்த வீடியோ பாக்குற எல்லாருமே வேண்டிக்குவாங்க, உனக்கா நல்லா வேண்டிக்குவாங்க. நீ இருக்க போய் ஊதுபத்தி கையை வைக்க, நீ கூட்டு போற வர, நீ இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்க? யாரோட போவாங்க? யார் பார்த்து அவங்க உடஞ்சு போயிடுவாங்க. இதுல பணம் இருக்கு, சரியா? இந்த பணம் எப்பயும் போல அவனுக்கு ஸ்கேனுக்கு, உங்களுக்கு செலவுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. நான் மற்ற நான் பாத்துக்கிறேன். உனக்கு என்ன செலவோ நீ சாப்பாடு போடலாம், அம்மாக்கு நான் சாப்பாடு போடுவேன். நான் பாத்துக்குவேன் அம்மாவை, சரியா? நான் உங்க 2 பேருக்குமே சாப்பாடு போடுறேன், அண்ணன் போடுறேன், அண்ணன் பாத்துக்கிறேன், சரியாமா? நான் தான் சொல்லிட்டேன், அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு சொல்றேன். இது என் சின்ன பிள்ளையா இருந்தா நீங்க பெரிய பிள்ளையா, என் பிள்ளை என்னைக்கு முத பாத்தீங்களா, அன்னைக்கு என் பிள்ளைன்னு நான் சொல்றேன். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. நான் இருக்கேன் அதே மாதிரி கடைசி வரைக்கும் உங்க கூடயே நான் இருப்பேன், சரியா? புடிச்சேன் என்னைக்கு நான் விட மாட்டேன். உங்க 2 பேருமே தான் சரி, சரியா? 2 பேருக்கு நான் பெரிய பையனா நான் இருக்கேன், சரியா? நீங்க தைரியமா இருங்க, எதுனாலும் நான் பாத்துக்கலாம்.